பிடுறா டே தேடி ஓடி பையனை பிடுறா. திருவுச்சி வாங்கினா கருத்தாவளையா திருமணி பண்ணா கருத்தாவளையா பெருவுச்சி வாங்கினா கருத்தாவளையா பெருவளைய பின்னி சிலேபி கட்டலாம் பாறை மீன் இப்படி சொல்லக்கூடிய கங்கை யமுனா கோதாவரி ஒவ்வொரு நதிக்கரைக்கு சென்று நம்மளால் முடிந்த வரைக்கும் பச்சை பந்தலிட்டு மலை போல குமைத்து கொண்டிருக்கிறோம். நான் ஒரு சேவகன். என்னை போல யாராவது ஒரு சேவகன் வந்து இந்த மீன் கொஞ்சம் கொடுங்க. நான் முதலே சொன்ன சில்லற பண்ணாரா கொள்ளக்கார பேச்சு கேட்டுனா நீ செத்து போயிரு இருக்குல்ல என்ன உண்மையை பாரு. ஆனா என்னை போல ஒரு சேவகன் வந்து மீனை கொஞ்சம் கொடுங்க. ஒரு 2 நாளைக்கு ஒரு 3 நாள் கழிச்சு என் கையில இருக்கும்போது தரேன். அப்படி என்னை போல ஆண்கள் கடன் கேட்பாங்க. ஆனா இந்த மீனை எல்லாம் விற்கணும்னா யாரால முடியும்? யாரால தெரியுமா? என் மனைவி இருக்கிறாள். யாரு? பொம்மை கல்யாணி இருக்கிறாள். பொம்மை கல்யாணி அழைத்து மலை போல குமைத்து கொண்டு இருக்கிறவே இந்த மீன் எல்லாம் அவள் தான் விற்க வேண்டும். ஆம்பளை கிட்ட இல்லாத பொம்பளை கிட்ட அந்த பொறுப்பு கொடுக்கற. ஆம்பளைங்கன்னா என்னை போல சேவகர் எத்தனையோ பேர் இதுல வருவாங்க. ஏன்னா பழகு தோஷத்துல கொடுத்துருவேன். நம்ம போய் இல்லன்னு சொல்ல முடியுமா? ஒவ்வொரு வியாபாரம் செஞ்சா நஷ்டமும் வரும் லாபமும் வரும். ஏத்துக்கிறது நம்மளுடைய மனசுதான். என்னை போல யாராவது வந்து என் கையில இப்ப இல்ல ஒரு 2 நாள தரேன்னு சொன்னா இல்லன்னு சொல்ல முடியாது. எப்படி தெரிஞ்சவங்களுக்கு இல்லன்னு சொல்ல முடியாது. அதனால ஒரு பெண் என்றால் பணம் கொட்டும். பெண்களால முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு டீ கடையில பொம்பல் இல்லாதல்ல எல்லா இடத்துலயும் பெண்கள் தான் முதல் உரிமை. ஊரா டோல்கேட்ல இருந்து பாத்ரூம் கழுவுறதுல உண்மையாப்பா. ஆமா ஐயா உண்மைதானே. அதனால பெண்களுக்கு தான் முதல் உரிமை. அதனால பாண்டிய கச்சேரிக்கு முன்னாடி நாம சிறப்பா வாழ்ந்தோம்னா பாண்டிய கச்சேரிக்கு முன்னாடி பச்சை தோரணமிட்டு மலை போல குமைத்து கொண்டிருக்கிறோம் இந்த மீனை. இப்பொழுது என் மனைவி அழைத்து இந்த மீனை எல்லாம் விற்க சொல்லணும். அவ வித்து கொண்டு வரக்கூடிய அதாவது பொற்காசுகளை பாண்டிய முன்னாடி நான் சிறப்பா வாழ வேண்டும். என் மக்களை காப்பாற்ற வேண்டும். அதனால செஞ்சி மாநகரை ஆண்டு வரக்கூடிய கருத்தா வணிகனாகப்பட்டவன் பொம்மை கல்யாணி சீக்கிரம் அழிச்சிட்டு வரணும். அதனால அதனால இந்த மீன் வியாபாரம் செய்வதற்காக செஞ்சி கோட்டை ஆண்டு வரக்கூடிய அப்பா வாய அடிச்சுக்குவான். நீங்க கத்துறீங்களா என்ன மனுஷன் நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைச்சிருக்கீங்களா தெரியல. செஞ்சி மாநகரை ஆண்டு வரக்கூடிய கருத்தா வழிநாகப்பட்டவன் மனைவியாகிய பொம்மை கல்யாணி அழைக்க பொம்மை கல்யாணி சபை நாடி வருகிறார். மற்றும் விஷயம்